எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக மைண்டில் ஓட்டு இருந்துச்சு. இது பேசலாமா வேணாமா, பேசினா எங்கே நமக்காக பேசுகிறோன்னு நினச்சி மற்றவங்க நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இது வேணான்னு விட்டேன். ஆனால் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அந்த வீடியோ என்னன்ற கிளிப்ஸ் மட்டும் சின்னதாக போடுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். யோ இன்ஃப்ளூயன்சரா சார் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இல்லை சார். ஒரே ஒரு தடவை ஆடிஷன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். ஒரு பிளைண்டு பேனா விற்கிறான். யோ நல்லா பண்றியா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸே இல்லை? இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த ஊரில் திறமை இருந்தால் மட்டும் எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். அதை தாண்டி ஒரு விஷயம் நம்மகிட்டே இருக்கணும் இல்லை? ஒருத்தன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருந்தாலோ இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தாலோ மட்டும் போதும். அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, தகுதி இருக்குன்னு ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது. யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃபாலோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, எவன் ஒருத்தன் வேல்யூ கொடுக்குறானோ, வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறானோ அவனுக்கு திரும்ப நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த ஃபாலோ பட்டன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு உழைக்கிறவனை ஸ்கிப் பண்ணிட்டு வளர்றவனை ஃபாலோ பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்க. வாப்பா வாப்பான்னு கை தட்டி கூப்பிட்டுட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனையே திட்டி அவன் சரியில்லை, இது பண்ணுறான் அது பண்ணுறான். வளர்த்து விடுறது நீங்கள், அவனை கரிச்சு கொட்டுறது நீங்கள். ஆனால் கடைசியில் எல்லா படியும் அவனுக்கு. நீங்கள் இதே மாதிரி வளர்த்து விட்டுட்டே இருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஃபாலோ பட்டன் மட்டும் கொடுக்கல. யூடியூப் அப்படி தான். வெறும் ஃபாலோ மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ வச்சுக்கோங்க, அந்த வீடியோ எல்லாம் பேரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப உள்ளே போய் பாருங்கள். அதுக்குன்ட்டு வேல்யூவே இல்லாத ஒருத்தரை வேல்யூ பண்ணி அவனை பெரியாளாக்கி உண்மையாக டேலண்ட் இருக்க எல்லாரையுமே கீழே தள்ளி விட்டுறீங்க. உண்மையை சொல்லுங்கள், உண்மையாக டேலண்ட் இருக்க ஒருத்தன் வீடியோ பண்ணி போட்டால் அந்த வீடியோவை ஷேர் பண்ண நம்ம கைக்கு வலிக்குது, அவனை ஃபாலோ பண்ண நமக்கு வலிக்குது. ஆனால் பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் பண்ணுறத ஃபாலோ பண்ணி என்கரேஜ் பண்ணி அவனை ஏற்றி விட்டு பெரியாளாக்கி அவன் கையில் காசு வர வச்சு அவனை பெரியாள் எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணி நீங்கள் கடைசியில் அவன் சரியில்லை, அவன் பெரியாள், அவன்லாம் பெரியாள் ஆகலாமல் வயிற்றுச்சல திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் எதுக்கு சொல்லணும்? ப்ளீஸ் இதுக்கப்புறம் அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணாதீங்க. அது உண்மையாலேயே வேல்யூவாக இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்து அடுத்தடுத்து வரவங்க இதுதான் வழி, கரெக்டாக போகிறது வழி இல்லை அப்படின்னு சொல்லி தப்பான வழியில் போனாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? சரி ஓகே, வேறு யாரோ போகிறாங்க, ஓகே, நீங்கள் பார்த்துட்டு ஐயோனா இந்த பையன் அப்படி போயிட்டான்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆள் அப்படி போனால் என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ அது நம்மளோட தப்பு தான், அவங்களோட தப்பு கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிறவங்கள விடுங்க, இதுக்கப்புறம் வரவங்களை உண்மையாக வேல்யூ இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுலேயும் சில பேர் தன்னோட உழைப்பையும் தன்னோட ஹார்ட் ஒர்க்கையும் மட்டும் வச்சு மேலே வந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் திங். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அவங்களுக்கு. அண்டு தயவு செஞ்சு ஒரு தப்பான ஆளை ப்ரமோட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள பெரிய ஆள் மாதிரி வெளியே போர்ட்ரேட் பண்ணாதீங்க. சொல்ல தோணுச்சு சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற ஆளே கிடையாது, பட் என்னை பேச வச்சிட்டிங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துன்னு தோணுச்சு, தோணுதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கீழ் தான் இருக்குது.